வணக்கம். கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நிலைமை மோசமடையக்கூடும், இலங்கை மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. அவதானமாக இருக்கவும், மோசடி காதலர்கள் குறித்து விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. எரிபொருள் QR குறியீட்டு முறைமை குறித்து வெளியான புதிய அறிவிப்பு. இரு சம்பளங்கள் பெறும் அரசு அதிகாரிகள் குறித்து வெளியான தகவல். எரிபொருள் விலை குறைப்பு அரசாங்கத்தின் தீர்மானம் விரைவில். அதிகாரிகளுக்கான தொலைபேசி கொடுப்பனவு தொகை தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பு. உயர்தர பரீட்சை நடத்தப்படும் தேதி கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. விவசாயிகளுக்கு ஒரு மானியம் வெளியாகியுள்ள தகவல். கோழிக்கடை முதலாளியால் மனைவிக்கு நடத்தப்பட்ட கொடூரம். யாழில் யாசகம் பெற்ற பெண் மீது தாக்குதல், சமூக வலைதளங்களில் கண்டனங்கள். தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையில் டெங்கு நோய் பரவக்கூடிய அபாயமுள்ள சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளின் எண்ணிக்கை 112ஆக அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு எச்சரித்துள்ளது. இலங்கையில் இதுவரையான காலப்பகுதியில் 45,000க்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தற்போது மேல் மாகாணத்தின் களுத்துறை மாவட்ட, பாணந்துறை மற்றும் கம்பகா மாவட்டத்தின் பியகம் ஆகிய பகுதிகளிலும் டெங்கு நோய் மிக வேகமாக பரவி வருவதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. கொழும்பு, கம்பகா, மாத்தறை, காலி, கண்டி, இரத்தினபுரி மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்கள் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக விசேட மருத்துவ நிபுணர் பிரஷீலா சமரவீர தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக கொழும்பு மாவட்டம் உள்ளிட்ட அதிக ஆபத்துள்ள பல மாவட்டங்களில் உள்ள மருத்துவமனைகளின் நோயாளிகளின் எண்ணிக்கை கணிசமாக அளவை எட்டியுள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் தங்களது இருப்பிடங்களையும் சுற்றாடலையும் சுத்தப்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும், தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றாவிட்டால் நிலைமை மேலும் மோசமடையக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்கள் மூலம் அடையாளம் காணப்பட்ட மோசடி காதலர்கள் மற்றும் நபர்கள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு போலீசார் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காதலர்கள் அல்லது நெருங்கிய நண்பர்கள் என்று கூறிக்கொண்டு திருமணம் செய்து கொள்வதற்காக வாக்குறுதியளித்து பெண்களை பணம் அல்லது நகைகள் கேட்டு ஏமாற்றும் சம்பவம் அதிகரித்துள்ளன. மேலும் பெண்களை ஏமாற்றி அவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவது போன்ற பல முறைப்பாடுகள் சமீபத்தில் வந்துள்ளதாக போலீசார் எச்சரித்துள்ளனர். இந்த மோசடிகள் சில கொலையில் முடிந்துள்ளதாக போலீஸ் பிரிவு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. எனவே இதுபோன்ற மோசடிக்காரர்களிடமிருந்து சிக்கிக் கொள்ளாமல் கவனமாக இருக்குமாறு போலீஸ் வலியுறுத்துகின்றது. இதற்கிடையில் இணையத்தில் தொடர்ந்தும் நிகழும் மோசடி மற்றும் கொலை குற்றங்கள் மீதும் போலீஸ் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அதன்படி இதுபோன்ற மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் பொருட்டு நாடு முழுவதும் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்கள், புலனாய்வு அமைப்புகள் மற்றும் சிவில் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட தகவல்கள் ஏற்கனவே சேகரிக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விநியோகத்துக்காக பயன்படுத்தப்படும் QR குறியீட்டு முறைமை நீக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DA ராஜகரணா தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், எரிபொருள் நுகர்வை தொடர்ந்து திறம்பட நிர்வகிக்கும் நோக்குடனேயே எரிபொருள் விநியோகத்துக்காக பயன்படுத்தப்படும் QR குறியீட்டு முறைமையை நீக்காமல் இருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் தொடர்ந்தும் ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வருவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்திடமிருந்து 2 சம்பளங்களை பெற்றுக்கொண்டு அரசு சேவையில் தொடர்ந்தும் நீடித்து வரும் மற்றும் ஒரு குழுவினர் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு முறைப்பாடு ஒன்று கிடைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தினேஷ் டி அல்விஸ் என்ற சிவில் சமூக செயற்பாட்டாளர் ஒருவர் இந்த முறைப்பாட்டினை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் தனது முறைப்பாட்டில் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் 16 அதிகாரிகள் அரசாங்கத்திடமிருந்து 2 சம்பளங்களை பெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் பிரத்யேக செயலாளராக பணியாற்றிய சுசிஸ்வர பண்டாரவும் 2 அரசு நிறுவனங்களிடமிருந்து சம்பளம் பெற்றுக்கொண்டார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளராகவும் ஜனாதிபதி நிதியத்தின் கீழ் ஒரு திட்ட பணியாளருமாக அவர் சம்பளம் பெற்றதாக கூறப்பட்டது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட சுசிஸ்வர பண்டார தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் எரிபொருள் விலையை குறைப்பது தொடர்பில் இந்த மாத இறுதிக்குள் முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய கிழக்கு நிலவும் சூழ்நிலை பொறுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. உலக சந்தையில் தற்போது எரிபொருள் விலைகளில் வீழ்ச்சி அடைந்துள்ள போதிலும் அதன் நிலைத்தன்மையை பொறுத்து எரிபொருள் விலை குறைப்பு தொடர்பில் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. போர்ச்சூழல் காரணமாக அதிகரித்த எரிபொருள் விலையில் இருந்து மீள்வதற்கு அரசாங்கத்தினால் மக்களுக்கு வழங்கப்பட்ட ரூபாய் மற்றும் ரூபாய் உள்ளிட்ட நிவாரணம் விரைவில் நிறைவடைய உள்ளது. இந்நிலையில் எரிபொருள் விலையினை குறைப்பது தொடர்பான தீர்மானத்தை இம்மாத இறுதிக்குள் அரசாங்கம் அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
தற்போது அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் 1000 ரூபாய் தொலைபேசி கொடுப்பனவு அவர்களின் சம்பளத்துடன் இணைக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியராஜே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினரால் ஒருங்கிணைக்கப்பட்ட சமூக வலுவூட்டல் அதிகாரிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலுக்கு பின் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில் 1000 ரூபாய் தொலைபேசி கொடுப்பனவை சம்பளத்துடன் இணைப்பதற்கு ஒப்புதல் அளிக்கப்படும் வரை அது செலவுத் தொகை திரும்ப செலுத்தும் அடிப்படையில் தொடர்ந்தும் வழங்கப்படும். கிராமப்புறங்களில் 2000 ரூபாய் மற்றும் நகரப்புறங்களில் 3000 ரூபாய் அலுவலக கொடுப்பனவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றது. அத்துடன் பயண கொடுப்பனவும் வழங்கப்படும். அலுவலக முத்திரைகள், எழுது பொருட்கள் மற்றும் அபிவிருத்தி மன்ற கூட்டங்களை நடத்துவது தொடர்பான செலவுகளுக்காக 10,000 ரூபாய் ஏற்கனவே செலவுத் தொகை திரும்ப செலுத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். 2026 ஆண்டு ஆகஸ்ட் 10 தொடங்கவுள்ள கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சையை ஒத்திவைக்குமாறு பல்வேறு தரப்பினர் விடுத்த கோரிக்கை தொடர்பாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. 2026 கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு தயாராகுவதற்கு நேரம் இருப்பதனால் பரீட்சை கால அட்டவணையை திருத்தியமைக்க தேவையில்லை என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதன்படி தேசிய கல்வி நிறுவனம் வெளியிட்ட ஆசிரியர் வழிகாட்டுதலின்படி உயர்தர பாடத்திட்டத்தை முடிக்க தேவைப்படும் நாட்களின் எண்ணிக்கை 300 ஆகும் என்று அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். 2026 உயர்தர பரீட்சையில் பங்கேற்கும் மாணவர்களுக்காக கற்பித்த நடவடிக்கைகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கும் திகதியிலிருந்து 2026 ஆகஸ்ட் 7 வரை பாடசாலைகள் செயல்படும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது. 2வது மற்றும் 3வது முறையாக உயர்தர பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு முந்தைய பரீட்சை முடிவுகள் வெளியான திகதியிலிருந்து தற்போதைய பரீட்சை நடைபெறும் திகதி வரையிலான இடைவெளி 4 மாதங்கள் மற்றும் 10 நாட்கள் ஆகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி 2026 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சைக்கு தயாராகுவதற்கு நேரம் வழங்கப்பட்டதால் திகதியை திருத்தி அமைக்க தேவையில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல 2026 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் ஆகஸ்ட் 10 முதல் செப்டம்பர் 5 வரை நடைபெறவுள்ளதாக பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறுபோகத்துக்கான உரமானியம் 90% விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது. மீதமுள்ள விவசாயிகளுக்கு கூடிய விரைவில் இந்த உரமானியம் வழங்கப்படும் என்று திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் தம்பிக்க ரணதுங்க குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தால் வழங்கப்படும் இந்த உரமானிய தொகை 5000 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அமைய ஒரு ஹெக்டேருக்காக இதுவரை வழங்கப்பட்ட உரமானியம் தற்போது 30,000 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கணவரால் பெட்ரோல் ஊற்றி தீயிட்டு கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் பெண் ஒருவரின் சடலம் பிபிலை பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்தவர் 40 வயதுடைய பெண் எனவும் 2 குழந்தைகளின் தாய் எனவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் உயிரிழந்த பெண்ணின் கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தக நபர் கோழியிறைச்சி விற்பனை நிலையம் ஒன்றை நடத்தி வருபவர் என தெரிய வந்துள்ளது. அவருடைய காலில் எரிகாயங்கள் காணப்பட்டுள்ளதுடன் போலீஸ் பாதுகாப்பின் கீழ் பிபிலை வைத்தியசாலையில் சந்தக நபர் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் பிபிலை போலீசார் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் கண்ணாத்திட்டே சிவன் கோவிலடி பகுதியில் யாசகம் பெற்று வந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணொருவர் மீது நபரொருவர் தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் சமூக வலைதளங்களில் கண்டனங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. குறித்த பெண் தாக்குதல் நடத்திய நபரின் மனைவியிடம் யாசகம் கேட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து குறித்த நபர் ஆத்திரமடைந்து கொலை செய்யும் நோக்கத்துடன் தாக்கியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் தாக்குதலுக்கு பின்னர் குறித்த பெண்ணுக்கு கொலை மிரட்டலும் விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தாக்குதல் நடத்திய நபர் வெளிநாட்டிலிருந்து நாடு திரும்பியவர் என தெரிய வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுத்து குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபரை அடையாளம் கண்டு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக வலைதளங்களில் பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.